வருது. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு இல்ல போக வருது. ஃபயர் பேர் கத்துங்க, யாருமே கத்த மாட்டீங்க. நீங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு ஃபயர் அணைக்கிறது முடியல, எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க. ஃபயர் நீங்க கூப்பிட்டோம்னா அடுத்த செகண்ட்ல, ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம ஃபயர் இண்டஸ்ட்ரி இருக்கு, உடனே வந்துட்டாங்க. பாருங்க லைன் கண்ட்ரோல் பிரான்ச் பைப்னு சொல்லிட்டு அந்த பைப் புகையில மாட்டிட்டாங்க. அவங்க வந்து எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அட்மாஸ்பியர் வந்து 300 பார்ல வச்சிருக்காங்க. இப்ப உள்ள போயிட்டு இப்ப சாதாரண மனுஷனால புகை இருக்கும்போது நம்ம போய் எவ்வளவு நேரம் இது பண்ண முடியும்? நம்மளால வந்து சஃபகேஷன் ஏற்படுறோம், மூச்சு தண்ணி ஏற்படும், போக முடியாது. இப்ப உள்ள இருக்கிற பேஷண்ட் வந்து நம்ம பண்ண எவாக்குவேட் பண்ணி அவங்கள பாதுகாப்பு நடத்தி நம்ம கூட்டிட்டு வரோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃபயர் ஆகும் போது எடுத்த உடனே எந்த ஃபயருமே வந்து என்ன ஆகும், பெரிய லெவலு வராது. ரொம்ப சின்ன ஃபயர், இந்த சின்ன ஃபயர் வந்து நம்ம சாதாரணமா இந்த எக்யூப்மெண்ட் வச்சு அணைக்கலாம். இல்ல பெரிய பெட்ரோல் பங்க் ஃபயர், இல்ல பெரிய டேங்கர் லாரி போகுது, திடீர்னு ஃபயர் ஆகுது, நம்ம கிட்ட போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி எல்பிஜி சிலிண்டருக்கு லோடு போயிட்டு இருக்கு, ஒரு 400-500 சிலிண்டர் போயிட்டு இருக்கு, அங்க ஃபயர் ஆகுது, நம்ம அணைக்க முடியுமா? ஹைட்ரன் சிஸ்டம் இருக்கும். அந்த ஹைட்ரன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபயர் வந்து நம்ம உள்ள போயிட்டு முன்னாடி போயிட்டு நம்ம அணைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னும் போது பின்னாடி நம்ம அடிச்சுனா போடலாம். என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபயர் உருவாகிறதுக்கு 3 காரணிகள், முக்கியமான காரணிகள் தேவைப்படுது. வெப்பம், காற்று, எரிபொருள், இந்த 3 தேவைப்படுது. அதிகமா எரிய என்ன ஆகும், வெப்பம் அதிகமாகும். எல்லா விதமான எக்யூப்மெண்ட் இருக்கு, எல்லா விதமான ரிசோர்ஸ் எங்க கிட்ட இருக்கு. உடனடியே வந்து என்ன கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும் தவிர, ஆனா கண்டிப்பா இருந்தாலும் ரெஸ்கியூ பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். பாருங்க, இது ஆயில் ஃபயர். இப்ப எங்க இருக்கிற புல்லட் வச்சு எவ்வளவு சீக்கிரம் அணைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வேகமா வந்து நம்ம பாருங்க, எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எப்படி ஃபயர் அணைக்கிறாங்க பாத்தீங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு இவர் எப்படி ஃபயர் அணைக்கிறார் பாருங்க.